நாட்டின் பிரச்சனையை அரசு கவனத்திற்கு கொண்டு வருவது தங்களின் தலையாய கடமை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இன்று கூடிய சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை காவலர்களால் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். இதனை அடுத்து சட்டசபைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கள்ளக்குறிச்சி விவகாரம் நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம், நாட்டையே உலுக்கியுள்ள சம்பவம், நாட்டின் பிரச்சனையை அரசு கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களின் தலையாய கடமை என்று தெரிவித்தார். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட மக்கள் கள்ள சாராயம் குடித்து இறந்துள்ளனர். அரசு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை. இதுகுறித்து பேச அனுமதி கேட்ட எங்களை சபாநாயகர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளார் என்று கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். விஷசாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியை ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம். பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார். இது நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம், நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற சம்பவம், மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்து கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில், எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய தலையாய கடமை. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் சட்டமன்றம் கூடியவுடன் கள்ளக்குறிச்சி நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசுவதற்காக நான் எழுந்தேன். பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் நின்று கொண்டே அனுமதி கேட்டோம். இது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குறித்து இறந்திருக்கின்றார்கள். அவளை இந்த அரசு முறையாக சிகிச்சையும் அளிக்கவில்லை. இதையெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம். திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழப்பது தொடர்ந்து வருவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு தீர்மான விவாதத்திற்கு பின்பு பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், திமுக அரசு வந்த பிறகு எல்லா இடங்களிலும் விஷ சாராய உயிரிழப்பு நடந்து வருகிறது என்றும், கள்ளக்குறிச்சியில் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்கிறார். இதனை கட்டுப்படுத்த சொல்லி நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்துள்ளோம். ஆனால் திமுக கூட்டணி கட்சி தோழர்கள் இதுபோன்று குஜராத் மாநிலத்திலும் கடலூரிலும் நடந்துள்ளதாக கூறி பூசி மொழிக்கு பேசுகின்றனர் என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். எந்த நடவடிக்கையும் இல்லை. முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லாமல் தான் இன்னைக்கு மனித உயிர் இழந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு. ஆனால் இறந்த உயிர்களை பற்றி வருத்தப்படாம சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இது குஜராத் மாநிலத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. 2001ஆம் ஆண்டு கடலூர்ல இது மாதிரி இறந்துருக்காங்க. அதனால இப்பவும் இறந்தது சரிதாங்கிற மாதிரி அதை பூசி மொழி பேசுறாங்க தவிர இறந்தவங்களுக்காக வருத்தப்படவோ வேதனைப்படவோ இல்லை என்பதுதான் பெரிய வருத்தமான விஷயம். விஷ சாராய மரணத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியதோடு டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஆகவேதான் இன்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு என்பது இது வேறு எங்கும் நடக்கவில்லை. கள்ளக்குறிச்சி நகராட்சியில் காவல் நிலையம் இருக்கிற பகுதியில், நகராட்சி அலுவலகம் இருக்கிற பகுதியில், நீதிமன்றம் இருக்கிற பகுதியில் இந்த கள்ளச்சாராய சாவு இங்கே விற்கப்படுகிறது. இங்கே வித்துட்டு நகராட்சியின் மைய பகுதியில் காவல் நிலையத்தை ஒட்டி சாராயம் விற்கிறாங்க. கள்ளச்சாராய சாவு நடந்திருக்குது.
ஆனால் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு என்னன்னு சொன்னால் சுடுகாட்டில் சாராயம் விற்றார்கள் என்ற வழக்கு பதிவு. இது எவ்வளோ அப்பட்டமான பொய், எவ்வளோ வேதனை, மூடி மறைக்கிற செயல். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கள்ளச்சாராயங்கிறது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்குது, இதுக்கு முன்னால் மரக்காணத்தில் நடந்தது, செங்கல்பட்டில் நடந்தது, நாளைக்கு எங்கே நடக்குன்னு தெரியல. கணவனின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி மனைவி உட்பட உறவினர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வெளியே சாலை மறியல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கும்பு அழகுவார்பட்டியைச் சேர்ந்தவர் வையாபுரி. இவரது மனைவி பாப்பாத்தி. இவருக்கு 2 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இவர் அப்பகுதியில் உள்ள ராமசாமி என்பவரது தோட்டத்தில் வேலை செய்து வருகிறார். வையாபுரி நேற்று வயிற்று வலி காரணமாக தோட்டத்தில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து தாடிக்கும்பு காவல்துறையினர் தற்கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் வையாபுரியின் மரணத்தின் மர்மம் இருப்பதாக கூறி அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வெளியே உள்ள சாலையை மறைத்து மறியலில் ஈடுபட்டனர். பின்பு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 188 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தினுள் அமைந்துள்ள வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெற்றது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் தணிகைவேல் முன்னிலையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தொடங்கி வைத்து நேரில் பார்வையிட்டார். இவ்வேலைவாய்ப்பு முகாமில் 46 வேலையளிக்கும் நிறுவனங்கள், 2 திறன் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களும் கலந்து கொண்டன. இம்முகாமில் 369 ஆண் வேலை நாடுனர்கள், 427 பெண் வேலை நாடுனர்கள் மற்றும் 14 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 810 வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டனர். இம்முகாமில் 80 ஆண்கள், 106 பெண்கள் மற்றும் 2 மாற்றுத்திறனாளிகள் என 188 நபர்களுக்கு பணி நியமன ஆணையினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.